மக்களே, வெல்கம் பேக். நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ. இந்த ஒரு ப்ரோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ ஜாக்லின் அக்காக்கு திட்டா, என்ன விஜிஎஸ் இப்படி பண்றாரு, இப்படி பார்ஷியாலிட்டி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில கூட்டங்கள் கதறத நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரிஜினலான உருட்டு கிடையாது, இது வெறும் உருட்டு அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்ப நார்மலாவே நேத்து எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ரியலா இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஓரளவு கெஸ் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். இந்த தீபக்கோட பிரச்சனை இல்ல, மெஜாரிட்டி அவர் வெளியே சொன்னதே அவரோட பாடி மேனரிசமா இருக்கட்டும், சொல்லக்கூடிய விதங்களா இருக்கட்டும் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஜாக்லின் கிட்ட நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லுவாரா? ப்ரோமோ எடிட்டரே நீ வேற லெவல்ல பண்றியா, இப்போதைக்கு ஜாக்லின் மட்டுமே சப்போர்ட் பண்றாருன்னு சொன்ன உடனே அதை அப்படியே நெகட்டிவா இந்த பக்கம் திருப்பி ஒரு கேம் ஆடுறீங்க பாருங்க, மக்கள் என்ன இன்னுமாடா முட்டாளா இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் பார்க்க முடியுது. சோ என்ன நடக்குது, எதுக்காக இந்த ப்ரோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்லினுக்கும் தீபக்குக்கும் நடந்த பிரச்சனை, ஜாக்லினுக்கும் அருணுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசுறாங்க. ஜாக்லின் நீங்க எப்படி கழுத்துல போட்டிருக்கக்கூடிய ஐடி கார்டை கலட்டி நான் எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது எந்த விதத்துல நியாயம்? அதாவது ஒரு கேம்ல இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்கப்படுது. சோ அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னைய ட்ரிகர் பண்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க ஒரு மாதிரி பேசிட்டே இருந்தாங்கன்ற மாதிரி அருணை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா அருண் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அருணோட பிரச்சனையில யாரோடது யாரு சரி யாரு தப்புன்றது நமக்கு தெரியும். அருணோட பாயிண்ட் வேலிடா இருந்தாலும் அவர் பேச விடாம கத்திக்கிட்டே இருந்தது, எல்லாருக்குமே ஈகோ அப்படின்றது இந்த டாஸ்க்ல வெளியே வந்ததை நம்ம எல்லாருமே பார்க்கதான் செஞ்சோம். அடுத்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கும்போது தீபக் எழுப்பி கேட்கும் போது அவர் அப்பவுமே அதே பாடி மேனர் சொல்றதான் சொல்றாரு. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு, இது எல்லாருக்கும் பொருந்தும், இது எனக்கும் பொருந்தும்னு சொன்ன அப்படின்னு. அப்படியா நீங்க சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவரு கேட்க, ஆமா சார் நான் எனக்கும் சேர்த்துதான் சார் சொன்னேன் உண்மையா அப்படின்ற மாதிரி சொன்னா அவர் சொன்னாரு. பட் ஃபர்ஸ்ட் டே சொன்னாரான்னு தெரியல, ஆனா செகண்ட் டே மேம் நான் அது எனக்கும் சேர்த்துதான் சொன்னேன். ஏன்னா திரும்பவும் இவங்க தீபக் அன்னைக்கு கூட சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எடுக்கும்போது, ஆமா நான் எனக்கும் சேர்த்து தானே சொன்னேன் மேம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. சோ அததான் அவர் மீன் பண்றாருன்ற ஒரு விஷயங்கள் தெரியுது. ரெண்டாவது நமக்கு அந்த எண்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல சொன்ன ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்லின் இது ஒரு டாஸ்க் கரெக்டா, ஆனா அந்த டாஸ்க் நீங்க விளையாடாம சடனா உங்களோட ஈகோ கிளாஷ் ஆகி அவர் ட்ரிகர் பண்ணனால என்னோட ஈகோ கிளாஷ் ஆச்சு, அதனால என்னோட உள்ளுக்கு இருக்கக்கூடிய வன்மங்கள் அத்தனையும் நான் கக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த ஒரு கேம் நல்லா இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றேன். பட் இது நமக்கு ப்ரோமோல ஜாக்லினுக்கு சொல்ல மாதிரி இருக்கு. ஆனா இந்த சென்டென்ஸ கிளியரா பார்த்து புரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது இந்த டாஸ்க விளையாண்ட அத்தனை பேருக்கும் அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஏன்னா நேத்து ராணவிற்கும் இதே விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது. சோ அது உங்களுக்கு கிளியரா கவனிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரிதான் இந்த ஒரு விஷயங்கள். சோ அதை மீன் பண்ணி மொத்தமா எல்லா அனலைஸ் பண்ணி அவர் எல்லா விவாதங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கேமா பார்க்காம உங்களோட ஈகோஸ உள்ளுக்க கொண்டு வந்த விதங்கள் ரொம்ப தவறு, அது கேம் அசிங்கப்படுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் அவர் சொல்லி முடிச்சிருப்பாரே தவிர, இது ஜாக்லினுக்கு மட்டுமே பண்ணப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு ஜாக்லினால பதில் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ சரி தீபக் உங்களை ட்ரிகர் பண்ணாரு, சத்யா அவங்களை என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல கேட்கும் போது அவங்களால பேச முடியல. உடனே அவர் சொன்ன பிக் பாஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சொன்னாங்க. சோ அந்த இடத்துல அட்வைஸ் அப்படின்றது அவர் தான் ட்ரிகர் அதாவது பிக் பாஸ் தான் ஒரு விஷயங்கள் சூடு பிடிக்க கொண்டு போகணும்னு நேத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிராங்க் பண்ண சொன்னது இந்த ஒரு சில விஷயங்கள். ஆனா இவர் பிக் பாஸ் திட்ட முடியாது இல்லையா. பட் ஜாக்லின் இந்த இடத்துல வன்மத்தை தான் கற்குறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த இடத்துல இவர் சொல்றாரு அப்படின்றக்காண்டி நம்ம ப்ரொமோ பார்த்துட்டு ஐயோ ஜாக்லின் திட்டிட்டே இருப்பா அப்படின்னு ரியாக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றதா என்னோட பாயிண்ட் மக்களே. உங்களோட கருத்து என்னவா இருந்தது இதை பார்த்தோன்னு அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.